ஓகே. பஞ்சபூத உடல் பற்றி சொல்லிட்டு இருந்தேன்லே, உயிருக்காக தான் உடல். ஆனால் அது வெளியே போயிட்டா எந்த ரோட்டில் எப்படி போகுதுன்னு வேறு யாராலையுமே பார்க்க முடியல. போன அந்த உயிர், அந்த ஆத்மாவே செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து திரும்பி சொல்கிறதுக்கு அதனால் முடியறதில்ல. நீ அப்படி ஒரு ரகசிய சிஸ்டம் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்க. மறைத்தல், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னனே, மறைத்தல். எவ்வளவுதான் விஞ்ஞானம் வளர்ந்தாலும் உடம்பை உருவாக்க கூட முடிஞ்சுது அவங்களால. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து ஒரு உடம்பை உருவாக்கிடுறாங்க. ஆனால் உயிரை நீதானே கொடுக்கணும். ஆனால் உயிர் கொடுக்க எவ்வளவு ஸ்பெஷலிஸ்டான டாக்டர்னாலும் முடியாது. இதைத்தான் கண்டவர் விண்டிலர், விண்டவர் கண்டிலர்னு சொல்கிறாங்களோ என்னவோ. அந்த உயிர் எங்கெங்கேயோ பயணம் போயிட்டு மறுபடியும் வேற ஜென்மத்துக்கு தாயின் கர்ப்பத்தில் எப்படி நுழையுது? உள்ளே அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை எல்லாம் சுமக்கும் அம்மாவுக்கே கூட தெரியாமல் யார் செய்கிறா? வெளியே வந்த உடனே அதுக்கு வேண்டிய உணவை முன்கூட்டியே ஏற்பாடு பண்ணுறது யாரு? எல்லாமே நீதான். ஜெகன்மாதா மீனாட்சி, ஜெகநாதா சொக்கநாதா. தெய்வம் இல்லைன்னு சொல்கிறவன் கூட இயற்கை எனும் பஞ்சபூதம் இருக்குன்னு ஒத்துண்டு தானே ஆகணும். ஆனால் அந்த பஞ்சபூதமும் நீதான், அதை உருவாக்குறதும் நீதான், அதுவே நீதான். என்னை மாதிரி உனக்கு அம்மா அப்பா இதெல்லாம் உனக்கு இல்லை. உனக்கு தோற்றங்கிறதே இல்லை. டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் இருந்தால் தானே டேட் ஆஃப் டெத்து இருக்கும். டிஓபி இருந்தால் தானே டிஓடி இருக்கும். நீ எப்போ பிறந்தன்னே தெரியாது. அனாதி 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 காலமாக நீ இருக்க. அதனால் உனக்கு டிஓடி சொல்ல முடியாது, டிஓபியும் கிடையாது. ஆனால் எனக்கு டிஓபி தெரியும், ஆனால் டிஓடி தெரியாது. டிஓடி தெரியும் போது என்னை தவிர மற்றவங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் யூ ஆர் வெரி கிரேட். ஆனால் என்னை பற்றி என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும். அதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். அது சரி, இந்த இப்படிப்பட்ட டிசைனிங் போட்டு உடம்பை எதுக்கு கொடுத்துருக்க? அடுத்த கொஸ்டின் இல்லை, டவுட் அப்படின்னு வச்சுக்கோ, ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்னு வச்சுக்கோ. கொஸ்டின்னு நினச்சிக்கிறேன். நான் உன்னை எதிர்கேள்வி கேட்கல, தர்க்கம் பண்ணலை, கேள்வி கேட்கல, சந்தேகம் கேட்குறேன். ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கேட்குறேன் அப்படி வச்சுக்கோ. ஏன் சரி, இப்படிப்பட்ட டிசைனிங் செஞ்சு இந்த உடம்பை எதுக்கு கொடுத்துருக்கேன்? இதில் ஏதாவது கோளாறானா க்யூர் பண்ணத்தானே ஆயுஷ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏற்படுத்தி கொடுத்துருக்கியே. ஏ ஃபார் ஆயுர்வேதா, ஒய் ஃபார் யோகா, யூ ஃபார் யுனானி, எஸ் ஃபார் சித்தா, ஹெச் ஃபார் ஹோமியோபதி அப்படின்னு. பூமியின் நிலப்பரப்பில் இருக்கும் நீர் அக்னியின் காரணமாக வெப்பம் அதிகமானால் ஆவியாக காற்றில் மாறிடும். மறுபடியும் அதன் குளிர்ந்ததுன்னா நீர் மழையாக மாறி பூமியின் பரப்பிலேயே வரும். இது எல்லாமே ஏதோ ஒரு இடத்த, ஒரு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணி தானே இருக்குது. இந்த தத்துவமாக இருக்கும் உனக்கு இதை கொண்டே மந்திர வடிவில் புஷ்பங்களாக உனக்கு அர்ச்சனை செய்கிறேன். உனக்கு ரொம்ப பிடிச்ச மந்திர புஷ்பம் யஜுர்வேதத்தில் இருந்து உனக்கு நான் சமர்ப்பிக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச மாதிரி. யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமாவா அபாம் புஷ்பம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி ய ஏவம் வேதா யோபாமாயதனம் வேதா ஆயதனவான் பவதி அக்னிர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யோ அக்னேராயதனம் வேதா ஆயதனவான் பவதி ஆபோ வா அக்னேராயதனம் ஆயதனவான் பவதி ய ஏவம் வேதா யோபாமாயதனம் வேதா ஆயதனவான் பவதி வாயுர்வா அபாமாயதனம் ஆயதனவான் பவதி யோ வாயோராயதனம் வேதா ஆயதனவான் பவதி ஆபோ வை வாயோராயதனம் ஆயதனவான் பவதி ய ஏவம் வேதா யோபாமாயதனம் வேதா ஆயதனவான் பவதி அசௌ வை தபன்னபாமாயதனம்
आयतनवान् भवति यो मुष्यत पद आयतनं वेद आयतनवान् भवति आपो वा अमुष्यत पद आयतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति चन्द्रमा वा अपामायतनम् आयतनवान् भवति यच्चन्द्रमस आयतनं वेद आयतनवान् भवति आपो वै चन्द्रमस आयतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति नक्षत्राणि वा अपामायतनम् आयतनवान् भवति यो नक्षत्राणामायतनं वेद आयतनवान् भवति आपो वै नक्षत्राणामायतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति पर्जन्यो वा अपामायतनम् आयतनवान् भवति यः पर्जन्यस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै पर्जन्यस्यायतनम् आयतनवान् भवति य एवं वेद योपामायतनं वेद आयतनवान् भवति संवत्सरो वा अपामायतनम् आयतनवान् भवति यः संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवति आपो वै संवत्सरस्यायतनं वेद आयतनवान् भवति य एवं वेद योऽप्सुनावं प्रतिष्ठितां वेद प्रत्यवतिष्ठति ॐ राजाधिराजाय प्रसंयसाहिने नमो वयं वै श्रवणाय कुर्महे समें कामां कामकामाय मह्यं कामेश्वरो वै श्रवणो ददातु कुबेराय वै श्रवणाय महाराजाय नमः ॐ तद्ब्रह्मा ॐ तद्वायुः ॐ तदात्मा ॐ तत्सत्यम् ॐ तत्सर्वम् ॐ तत्पुरोर्नमः ईशानः सर्वविद्यानामीश्वरः सर्वभूतानां ब्रह्माधिपति ब्रह्मणोऽधिपति ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो अन्तः सरति भूतेषु गुहायं विश्वमूर्तिषु त्वं यज्ञस्त्वं वषट्कारस्त्वमिन्द्रस्त्वं रुद्रस्त्वं विष्णुस्त्वं ब्रह्मत्वं प्रजापतिः त्वं तताप आपो ज्योतिरसोऽमृतं ब्रह्म भूर्भुवः स्वरो ॐ शान्ति शान्ति शान्तिः எனக்கு தெரிஞ்ச மாதிரி உனக்கு மந்திரங்களையே புஷ்பங்களாக உனக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் சொக்கநாதா, நீ ஏற்றுக்கணும். இந்த உடம்பை எப்போவும் சொகுசை கம்ஃபர்ட்னஸை தேடுது. முதுகுக்கு ஏதுவாக தலையணை, உட்கார சாஃப்டாக குஷன் சோஃபா, ஃபேன் ஆர் ஏசி, தொண்டைக்கு இதமாக குடிக்க காஃபி, சமயத்தில் ஜில்லுன்னு ஜிகர்த்துண்டா, இப்படி எக்ஸட்ரா. இதில் கம்ஃபர்ட் ஆன அப்புறமா மனசுக்கு இதமாக பிடிச்சமான மனுஷங்க, விஷயங்கள், இடங்கள் இப்படி தேடுது. ஆனால் இந்த உயிர், இந்த ஆத்மா யாரை தேடுது? வேற யாரு? உன்னைத்தான். சுக்கே உன்னைத்தான் தேடுது. உடம்பு சொகுசாக உட்கார்றதுக்கு அந்த மாதிரி கம்ஃபர்ட்னஸை தேடுது. ஏசி, ஃபேனு, குஷனு, சேரு எல்லாம். அப்புறம் சாப்பிட்ணும், பிடிச்சது சாப்பிட்ணும். அப்புறம் மனசுக்கு பிடிச்சவங்களோட பேசணும், பிடிச்ச இடத்துக்கு போகணும். ஆனால் இந்த உயிர் யாரை தேடுது? எதுக்கு இந்த உடம்பை இதெல்லாம் கொடுத்து எதுக்கு பண்ணியிருக்க? இந்த உயிருக்காக தான் இத்தனையும். ஆனால் அந்த உயிர் யாரை தேடிட்டு இருக்கு? எதை தேடி வந்தது? எதுக்காக வந்தது? உன்னைத்தான் தேடுது. ஆத்மா சொக்கநாதனை தேடுது, சொக்கநாயகியான மீனாட்சியை தேடுது. ஆனால் குழந்தை எப்படி அம்மா அப்பாவை தேடுமோ அந்த மாதிரி அந்த ஆத்மாவான அந்த உயிர் ஜெகநாதாவான மீனாட்சி சொக்கநாதனை தேடுது. ஆனால் அதை தேடி தேடி அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாமல் டைம் டியூரேஷன் முடிஞ்சு
திரும்ப 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 வருது ரினியூவல் பண்ணிட்டே. ஆனால் வந்து கொஞ்ச நாளில் வந்த பர்பஸையும் திரும்பவும் மறந்துடுது. திரும்பவும் நீ தான் அதை ஞாபகப்படுத்த ஏதாவது செய்ய வேண்டியதாக இருக்குது. நீ விடுவியோ? விடமாட்ட. ஆனால் இந்த ஆத்மாவும் விடுமோ? உன்னை அடையாமல் விடாது. மியூச்சுவல்